ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரியா வந்து பின்னாடி சமைச்சிட்டு இருக்கு. ஒத்த ரோஸை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சமைச்சிட்டு இருக்கு. என்னடான்னு பார்க்குறீங்களா? ஒரே ஒரு ரோஸ் வந்து வச்சிருக்கு. நான் சொன்னேன் ஒரு 2-3 ரோஸாவது வை அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, எனக்கு ஒன்னே ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரே ஒரு ரோஸ் வச்சிருக்கு. இங்கே பாருங்க. அப்பத்துல இருந்து இதேதான் ஒரு ரோஸ் வச்சது குத்தமா? அப்பத்துல இருந்து இதேதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க, நான் சொன்னேன் ஒரே ஒரு ரோஸ், அதுவும் சின்ன ரோஸா இருக்கு, ஏன் 2-3 ரோஸ் வையேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, ஒன்னே ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி ஒன்னே ஒன்று வச்சுட்டு இருக்கு. சொல்லி கிண்டல் பண்ணிக்கலாம். அதனால ரீசன் இல்லை, உடனே கமெண்ட் பண்ணி எனக்கு திட்டாதீங்க. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னாலும் வெங்காயம் உரிச்சாவே போதும், பிரியாவுக்கு அப்படியே கண்ணுலேருந்து பொல பொல பொலன்னு தண்ணி வந்துடும். அது ஏன்னு தெரியல, இத்தனை வருஷமா சமைச்சாலுமே கூட என்னால் இதை மட்டும் மாறவே முடியல. ஆமாம், மாற்றவே முடியல. கண்ணு வெங்காயம் உரிச்சதுன்னா போதும், அப்படியே கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அப்படியே லைட்டாக கண்ணில் கலங்கின மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றத பார்த்தலாம். இன்னைக்கு என்ன சமையல் அதை சொல்லு. இன்னைக்கு என்ன சமையல்? டக்குன்னு கேட்டோடனே சாம்பார், அதுக்கப்புறம் புடலங்காய், ஒரே ஒரு புடலங்காய் வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, சரி அது இன்னைக்கு வந்து செஞ்சிரும் எல்லாம் கெட்டுரும் அப்படின்றதுனால ஒரே ஒரு புடலங்காய் எங்கள் 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றே ஒன்று தான் நான் வாங்குவேன். அதை வச்சு கூட்டு வந்து பண்ண போகிறேன். முதல்ல புடலங்காய் கூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு இப்போ தண்ணியெலாம் மடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் பருப்பு ஊற வைக்கும் போதே இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பையும் ஒரு 100-150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, கூடவே கொஞ்சம் பூண்டு வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அரிசியும் ஊற வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சுட்டேன். சாம்பார் செய்கிறதுக்கும் சீக்கிரமாகிடும், கூட்டும் டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்றதுனால பருப்பையும் ஊற வச்சு எடுத்துட்டேன். ஒரே ஒரு புடலங்காவை வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக இதை வந்து இப்படி சீவி விட்டுட்டிங்கன்னா போதும். சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு, சதப்பகுதி எடுத்துகிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த குக்கரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். வெறும் கடலைப்பருப்பை மட்டுமே வச்சு கூட நம்ம வந்து கூட்டு வந்து பண்ணலாம், இல்லைனா வெறும் பாசிப்பருப்பையும் மட்டும் வச்சு பண்ணலாம். கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பு பண்ணும்போது ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு புடலங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்துக்கிட்டு அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், தக்காளி வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு செய்யும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கூட்டு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதனால் ரொம்ப தண்ணி வைக்க வேணாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். வேக வச்ச தூரம்பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் கூட்டுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது முதல்ல வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கை அளவுக்கு இப்படி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க தேங்காவை. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காரமே இப்போ பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காவை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே இப்போ கூட்டுக்கு ரெடி. ஆனாலும் இன்னும் விசில் வெயிட் வந்து குறையட்டும். அதுக்குள்ளே சாம்பாருக்கும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அது வெயிட் குறையிறதுக்குள்ளே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பண்ண போகிறோம். முருங்கைக்காய் இல்லை, இருந்திருந்து அதையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த 3ஐயும் வச்சு நம்ம சாம்பார் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அது வந்து ரொம்ப ஃபேவரட், எல்லாருக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். விசில் வெயிட் வந்து குறைஞ்சி வந்துருச்சு. பருப்பும் புடலங்காவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். பருப்புலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து கலந்து கொடுக்க வேணாம், கலந்து கொடுக்க அப்படியே ரொம்ப குழையிற மாதிரி ஆகிடும். வேக வச்சு எடுத்ததுமே இது கூட வந்து இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி சேர்க்கல, இப்போ தான் நம்ம கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பே சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து குக் ஆகட்டும். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் கூட குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் கூட்டு வந்து 5 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வேக வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்ததுனால கூட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து கெட்டியாகிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கணும். அப்போ தான் கூட்டு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து இங்கே வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறதுனால சாம்பாருக்கு இது இறக்கி வச்சுட்டே நான் வந்து இப்போ கூட்டு வந்து தாளிச்சிக்கிறேன். குக் ஆகிடுச்சு 5 நிமிஷம் நல்லா. அதனால் இதுக்கு மேலே குக் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதிலே வந்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் வதக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 பல் பூண்டை தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை சேர்த்துட்டு 2 வரமிளகாவை 2ஆக கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு. லைட்டாக பூண்டை வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன், 2 சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு ஒரு பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை இந்த கூட்டில் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு. கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்பவே டேஸ்டியாக புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அடுத்தது நான் வந்து சாம்பார் வந்து பண்ணிக்க போகிறேன். தக்காளி வதங்கிட்டுருக்கு. வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் மாங்காய் வந்து போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் 3 சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். மாங்காய் வந்து நிறையா வந்து போட மாட்டேன், கொஞ்சமாக தான் போடுவேன். ஒரு ஃபுல் மாங்காய்லாம் போடக்கூடாது, சும்மா ஒரு சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி மாங்காய் சேர்த்து பண்ணுற சாம்பாருக்கு வந்து நான் வந்து புளி வந்து சேர்க்க மாட்டேன். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் மாங்காய் சாப்பிட்டு பாரு, புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா புளி வந்து சேர்க்காத, புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரினா கொஞ்சமாக ஆனால் புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கோ அப்படின்வாங்க. இப்போ நான் வந்து மாங்காவே சேர்த்து பண்ண போகிறேன். கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது மாங்காய், அதனால் புளி வந்து சேர்க்காமல் பண்ணுறேன். தக்காளியும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து கத்திரிக்காவை வதக்கிக்கலாம். கூடவே மசாலையும் சேர்த்துட்டு வதக்கணும்னா மசாலோடைய பச்சை மணமும் கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்மளால் வதக்க முடியும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். கத்திரிக்காயும் ஓரளவுக்கு இப்போ வதங்கியிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காயை வந்து வேக வச்சுக்கலாம். கூடவே மாங்காவையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்காவது கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக போட்டால் குழஞ்சிரும் சீக்கிரமாக. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன். வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இடமே கொஞ்சம் ஒரு மாதிரி கச்சமச்சான்னு இருக்குது. அதெல்லாம் எடுத்து கழுவ வேண்டிய பாத்திரத்தில் ஷிங்கில் போட்டு மீதி எல்லா இடத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சிடலாம். கத்திரிக்காய் இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 3/4 பாகத்துக்கு வேக வச்சா கூட கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துட்டு வேக வைக்கணும் இல்லையா, அதனால் கொதிக்க வைக்கணும் இல்லை, அதனால் இப்போது வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த பருப்பையும் சேர்த்துடுறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி வேணும்னா இப்போ சேர்த்துட்டு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கி கொத்தமல்லியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 நிமிஷத்துக்கு பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா கமன்னு மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்து அப்பளமும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அது வந்து காட்டல, சரி எண்ணெயில் நம்ம அப்பளம் பொரிக்கிறதானே அப்படின்னு. நல்லா சுட சுட சாதம் வடிச்சிட்டு அந்த சாதத்தை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். அந்த சாம்பாரையும் வந்து நான் சேர்த்துடுறேன். இன்றைக்கி என்னோடய வீட்டுக்காரருக்கு நான் எங்கள் வீட்டில் இந்த லஞ்ச் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தயிர் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாரோட தயிர் வந்து அவர் போட்டு சாப்பிட அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ரெடி பண்ணியிருக்க கூட்டு வந்து சேர்த்துக்கலாம்.
கூடவே அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இதுதான். கண்டிப்பாக இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா பொரியல் ஏதாச்சும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அவர் வந்து நைட் வேலைக்கு போகிறதுக்கும் நான் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன். நைட் டின்னருக்கும் இதே தான், மதியம் லஞ்சுக்கும் எங்களுக்கு இதே தான். அதனால் கொஞ்சம் சேர்த்து வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.